ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது, மக்களவை தலைவருக்கு எதிரான தீர்மானம் தாக்கல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஸ்பீக்கரில் வந்து கவர் ஆகும். ஸோ நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கி இருக்கும். இது நிறைவடைந்த பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து அமளியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் உரைக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது வந்து ராகுல் காந்தியை வந்து பேச அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கருக்கு எதிராக இந்த பதவி நீக்க தீர்மானத்தை வந்து எதிர்கட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 94, 95, 96 அண்ட் 97 இது ஸ்பீக்கருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 94 வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர்னுடைய ரெசைனேஷன், வெக்கேஷன், ரிமூவல் பற்றி பேசக்கூடியது. ஆர்டிகல் 95 வந்து ஸ்பீக்கர் இல்லாதப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து அவருடைய டியூட்டிஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 96 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்பீக்கர் இல்லைனா டெபுட்டி ஸ்பீக்கர் அவர்கள் மேல் அந்த ரிமூவல் ப்ராசஸ் வந்து ப்ராசஸில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா தலைமை தாங்கிறதுக்கும் முடியாது, ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கூட்டத்தொடரில் பங்கேற்கலாம், ஓட்டும் அளிக்கலாம். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 97 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சேலரிஸ் அலவன்ஸ் பற்றி பேசக்கூடும். இதில் நம்ம ஆர்டிகல் 94 தான் ஸ்பீக்கர் இல்லைனா டெபுட்டி ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த நடைமுறைகளை பற்றி சொல்லுது. இதில் 94A பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டாக தான் இருப்பார். அந்த எம்பி பதவியிலேருந்து நீக்கப்படும் போது தானாகவே அந்த ஸ்பீக்கர் பதவியை என்ன பண்ணுவார்னா இழந்து விடுவார். ஆர்டிகல் 94 சப்கிளாஸ் ஏ. 94B பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட ரெசனேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர் பதவி வந்து இழந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 94Cல தான் அவர் மீது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எப்படி அவரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 மெம்பர் மோஷன் வந்து பாஸ் பண்ணணும். அதாவது ரெசல்யூஷன் வந்து ஒரு 50 மெம்பர் இதற்கு வந்து கையெழுத்திடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 days நோட்டீஸ் வந்து செக்ரட்டரி ஜெனரல் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த லோக்சபாவில் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வந்து அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து நடைபெறும். அதாவது எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வெக்கேட் சீட்ஸ் இதெல்லாம் போக மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதில் 50% வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஓட் பண்ணாங்கன்னா அவர் என்ன பண்ணலாம்னா நீக்க முடியும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை வந்து தாக்கல் பண்ணுறதுக்காக இப்போ வந்து முடிவெடுத்திருக்காங்க.